Good morning, students. Today in your English class, we are going to see unit number 4, prose lesson The Attic, written by the famous artist Satyajit Ray. So first வந்து attic அப்படின்றதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் ஆர் ஸ்பேஸ் அது அந்த ரூஃபோ இல்லை ஸ்பேஸ் ஒரு பில்டிங்கில் வந்து டாப் லெவலில் இருக்கிற ரூஃப் ஆர் ஸ்பேஸ் பட் அண்டர் த ரூஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து அட்டிக், அதாவது வந்து உங்களுக்கு ஸ்லோப்பி ரூஃப் இருக்கும் இல்லையா, ஸ்லோப்பி ரூஃப் இருக்கிற பில்டிங்கில் வந்து டாப் போர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஸ்பேஸை தான் வந்து அட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலி வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பி ரூஃப் இருக்கிற பில்டிங்ஸில் வந்து இந்த அட்டிக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல நார்மலாகவே வந்து சில்ட்ரன் வில் கோ அண்ட் பிளே ஹியர். ஸோ இதுதான் வந்து அட்டிக். ஸோ இது வந்து அட்டிக் அப்படின்றதோட மீனிங் என்னென்னா ஒரு ரூஃப் ஆர் ஸ்பேஸ் அட் தி டாப் ஆஃப் த பில்டிங், யூஸ்வலி அண்டர் த ரூஃபுக்கு கீழே இருக்கும். இந்த மாதிரி ஸ்லோப்பி ரூஃப் கீழே மோஸ்ட்லி இருக்கும். இதுதான் வந்து அட்டிக். ஸோ இந்த லெசன், இந்த டைட்டில் இருக்கிற இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். Just see this. It is natural for human beings to make mistakes. When we realize our mistakes, we should try to rectify them. If you get a chance to rectify your mistake or pay back for it, what would you do and how would you correct it? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து தவறு செய்வாங்க. தட் இஸ் அ நேச்சுரல் திங் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். பட் நம்ம செய்த தவறை ரியலைஸ் பண்ணும்போது இந்த தப்பு நான் செய்திருக்கக்கூடாது, இது வந்து இது நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு நீங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணி திருந்தும் போது எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா, நீங்கள் பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி அதை கரெக்ட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் திங்க் ஆஃப், எல்லாருமே கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு கண்டிப்பாக செய்திருப்போம். அதை திருப்பி அமைக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஆர் பென் டவுன் ஃபியூ லைன்ஸ். நவ் வில் கெட் இன் டு த லெசன். Aditya and I were returning from the site of a new factory at Devdarganj. We were driving along National Highway 40. We had reached a point where the road bifurcated. If we drove 10 kilometers along the road that branched off to the right, we would reach Brahmapur. I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his studies in Calcutta. ஸோ இந்த லெசனில் வந்து நரேட்டர், அதாவது இந்த ஸ்டோரியை சொல்கிறவர் தான் நரேட்டர். ஸோ நரேட்டர் தான் வந்து சொல்கிறாரு, ஐ அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அவர் தான் நரேட்டர். அவரும் ஆதித்யா அப்படின்ற இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட நியூ ஃபேக்ட்ரி தேவ்தர்கஞ்ச் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து திரும்பி வந்து கல்கட்டாக்கு போயிட்டுருக்காங்க. நேஷனல் ஹைவே 40 வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ரோடு வந்து ரெண்டாக பிரியுது. பைஃபர்கேட்டடோட மீனிங் என்னன்னா ஸ்பிளிட்டிங் இன்ட்டு டூ, பைனா டூ. ஸோ ரெண்டாக பிரியுது அந்த ரோடு. ஸோ அந்த ரெண்டாக பிரியிற ரோட்ல ரைட் சைட் போகிற ரோட்ல 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாங்கன்னா பிரம்மாபூர் அப்படின்ற ஊரை வந்து அவங்க சென்றடைவாங்க. ஸோ அந்த நரேட்டர் அவர் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆதித்யா கிட்ட கேட்குறாரு, அவரோட பர்த் பிளேஸை திருப்பி ரீவிசிட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா. அதாவது அப்போ ஆதித்யா அவரோட பிறந்த ஊர் தான் வந்து அந்த பிரம்மாபூர் அப்படின்ற ஊர். ஸோ உனக்கு உன்னோட சொந்த ஊருக்கு வந்து போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஊரில் வந்து ஆதித்யா வந்து லோக்கல் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்கட்டா போயிட்டாரு அவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு. When I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old, recollected Aditya. I doubt if even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. Trying to revive old childhood memories may prove disappointing. ஸோ அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், எங்களோட ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ், எங்களோட பரம்பரை வீடு நாங்கள் விட்டுட்டு போகும்போது 29 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட அந்த பரம்பரை வீட்டை நாங்கள் விட்டுட்டு கல்கட்டாக்கு போனோம். அப்போ அந்த வீடோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 200 இயர்ஸு. ஸ்கூல் பில்டிங் கூட இப்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கும். அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா, அடையாளம் காண முடியுமா, ரெக்கக்னைசபிள்னா அடையாளம் காண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல.
ஸோ சின்ன வயசு மெமரிஸ் அந்த ஞாபகங்களை வந்து திருப்பி உயிர்ப்பிக்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ரிவைவ் மீன்ஸ் கிவிங் பேக் டு லைஃப். ஸோ அதான் ரிவைவ்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதித்யா வந்து சொல்கிறாரு. But he said he wished to visit the tea shop of Nagin uncle if it still existed and have a cup of tea there. So we took the turning to the right and decided to drive to Brahmapur, of which Aditya's ancestors were once the Zamindars. ஸோ ஆதித்யா வந்து ஸ்கூலில் போய் பார்க்குறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா அது நிறைய சேஞ்ச் ஆகிட்ருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஊரில் வந்து நாகின் அங்கிளோட டீ ஷாப்க்கு வேணால் நம்ம போய் டீ சாப்பிடலாம் இன்னும் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கடை இன்னும் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவங்க ரைட் டர்ன் எடுத்து பிரம்மாப்பூர் போகிறாங்க. அந்த ஊரில் தான் வந்து ஆதித்யா பிறந்து வளர்ந்தாரு. ஆதித்யாவோட ஆன்சஸ்டர்னா மூதாதையர்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ஜமீன்தார் தான் இருந்தாங்க. Aditya's father had left the ancestral home and moved to Kolkata, where he had set up his own business. After his death, Aditya was looking after it and I was his friend and business partner. ஸோ ஆதித்யாவோட அப்பா வந்து இந்த ஆன்சஸ்ட்ரல் ஹவுஸ் இருக்கிற அந்த பிரம்மாபுரை விட்டுட்டு கொல்கட்டாக்கு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து ஓன் பிஸ்னஸ் வந்து செட்டப் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆதித்யாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஆதித்யா வந்து இந்த பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ இந்த நரேட்டர் வந்து ஆதித்யாவோட ஃப்ரெண்ட் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர். It was the month of Magha, that is January, February by the English calendar, the middle of winter. By my watch it was 3:30 in the afternoon. The sun was soothing. On either side of the road were paddy fields as far as the eye could see. Harvest was over and there had been a good crop that year. ஸோ அவங்க எந்த மந்தில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரி மிடில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ வின்டர் மாதம் வின்டர் சீசன் நடுவில் இருக்காங்க. அண்ட் 3:30 ஆகுது ஆஃப்டர்நூன். சன் வந்து நல்லா சூதிங்காக இருக்குது. சூதிங் மீன்ஸ் காமிங், சூதிங்காக இருக்குது. ஸோ ரோடோட ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேடி ஃபீல்ட்ஸ் தான் இருக்குது. கண் கெட்டின தூரம் வரைக்கும், ஆஸ் ஃபார் ஆஸ் த ஐ குட் சீனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பேடி ஃபீல்ட்ஸ் தான் இருக்குது. அறுவடை முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல விளைச்சல் அப்போ வந்து கிடச்சிருக்கு. After about 10 minutes, we came to the local school. Beyond the iron gates were the playing field and the 2-storied school building. We got down from the car and stood in front of the gate. I asked Aditya whether everything was still the same. He replied that everything has changed. Our school used to be one-storied and a new building has come up which was not there. Were you not a good student? I asked. Yes, but my position was always second, he replied. We decided to go and have tea at Nagin uncle's tea shop, which stood next to a grocery shop and opposite a temple dedicated to Lord Shiva. Soon we caught sight of Nagin's tea cabin written on a signboard over the shop. ஸோ இவங்க அந்த ரோட்ல போயிட்டே இருக்காங்க. பிரம்மாப்பூர் ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறமா வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பிரம்மாப்பூர் ரீச் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு லோக்கல் ஸ்கூல் வராங்க. அங்கதான் ஆதித்யா படிச்சாரு. ஸோ அயன் கேட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 2-storied பில்டிங் ஒன்று இருக்குது, ஸ்கூல் பில்டிங். ஸோ அவங்க கார்லேருந்து இறங்கி கேட் கிட்ட நிற்கிறாங்க. எப்படி இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு ஆதித்யாவை இந்த நரேட்டர் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு வந்து ஆதித்யா சொல்கிறாரு, இல்லை எல்லாமே மாறிடுச்சு. எங்களோட ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் இருக்கும். ஸ்டோரினா ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர் தான் இருக்கும். அது இல்லாமல் புதுசாக வேற ஒரு பில்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஆனால் வந்து என்னோட பொசிஷன் எப்போவுமே செகண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நாகின் அங்கிளோட டீ ஷாப்புக்கு போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அந்த டீ ஷாப் வந்து ஒரு கிராசரி ஷாப்க்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு டெம்பிள், லார்ட் சிவா டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நாகின்ஸ் டீ கேபின் சொல்லி அந்த சைன் போர்டில் எழுதியிருக்கு. The owner of the tea shop, now over 60, a little rustic in appearance with his white, neatly combed hair and clean look, was the same as before. He was wearing a dhoti and a blue striped shirt that could be seen from under a green shawl. Not recognizing Aditya, he asked us where we had come from. Devdarganj, Aditya replied. We are on our way to Kolkata. A little surprised, Nagin uncle asked why we were there.
To have tea at your shop, said Aditya. Certainly, besides tea, I have biscuits and savories. ஸோ அந்த நாகின் டீ கேபினுக்கு போகிறாங்க. அந்த டீ ஷாப்போட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்காரு. கொஞ்சம் ரஸ்டிக்காக இருக்காரு பார்க்கறதுக்கு. ரஸ்டிக்னா ரூரல் அப்படின்னு அர்த்தம். அதாவது வில்லேஜ் சைடில் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காரு. நீட்லி கோம்டு ஹேர், க்ளீன் லுக். அதுக்கப்புறம் அப்போ எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்போவும் இருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு வேஷ்டி, தோத்தினா வேஷ்டி கட்டிட்டு இருக்காரு. ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட் போட்டிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு துண்டு, க்ரீன் ஷால்னா பச்சை கலர் துண்டு போட்டிருக்காரு. அதுக்கு கீழே வந்து ஒரு ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட் போட்டிருக்காரு. ஸோ ஆதித்யா வந்து அவருக்கு அடையாளம் தெரியல. ஸோ அதனால எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் தேவ்தர்கஞ்ச்லேருந்து வரோம், நாங்கள் கொல்கட்டா போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. எதுக்கு இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, உங்கள் கடையில் டீ சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். டீயை தவிர்த்து நான் வந்து பிஸ்கட்ஸும் சேவரிஸும் கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சேவரிஸ்னால் கார வகைகள். Give us 2 nankattai each. We sat on 2 tin chairs. There was only one other customer sitting at a corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he were sleeping. Addressing him as Mr. Sanyal, Nagin uncle reminded him to go home as it was already 4 p.m. Other customers would soon be coming. Addressing us, he said with a wink in his eye, a little hard of hearing, cannot see well either, but has no money to buy spectacles. ஸோ இவங்க 2 பேரும் நாகன் அங்கிள் டீ ஷாப்பில் வந்து ஒரு 2 டின் சேரில் வந்து போய் உட்காடுறாங்க. அந்த டீ ஷாப்பில் வந்து ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்கார். ஒரு கார்னர் டேபிளில் உட்காந்துருக்காரு. சாப்பிடவும் இல்லை, எதுவும் டீயும் குடிக்கல. பட் தலை எப்படி தொங்க போட்டுட்டு தூங்குற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவரை வந்து மிஸ்டர் சான்யால் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு நாகின். நாகின் அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, மணி 4 ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மற்ற கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறமா இவங்களை பார்த்து ஆதித்யா அண்ட் நரேட்டர் இவங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு விங்க் இன் ஹிஸ் ஐனா அப்படி கண் அடிச்சுட்டே சொல்கிறாரு. அவருக்கு வந்து காது சரியாக கேட்காது, பார்க்கவும் முடியாது, ஆனால் வந்து கண்ணாடி வாங்கிறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. From his reaction to this speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well, because suddenly he stood up, stretched himself, and raising his lean right arm, and with eyes dilated, began to recite a poem by Tagore, Palraksha, keeping of a promise. Having recited the poem, he left the place, making the gesture of namaste with his hands to nobody in particular. ஸோ நாகின் அங்கிள் வந்து அந்த சான்யால் பற்றி சொல்கிறத கேட்ட உடனே வந்து சான்யால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், எழுந்து நிற்கிறாரு. அவர் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரைட் ஆர்மை தூக்கி கண்ணெல்லாம் நல்லா பெருசாக்கிட்டு ஒரு போயமை வந்து சொல்கிறாரு. தாகூர் எழுதின பன்ரக்ஷா அப்படின்ற போயமை வந்து அவர் வந்து ரிசைட் பண்ணுறாரு, சொல்கிறாரு. சொல்லிட்டு கை கூப்பி வணக்கம், நமஸ்தேனா வணக்கம் சொல்லிட்டு, யாருக்கும் பர்டிகுலராக இல்லாமல் அவரே வணக்கம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இதை பார்க்கும்போது நரேட்டருக்கு எப்படி தோணுதுன்னா, அவர் காது கேட்காது, கண் பார்க்க தெரியாது அப்படின்றதோட, காது சரியாக கேட்காது, கண்ணு சரியாக தெரியாது அப்படின்றதோட அவர் வந்து கொஞ்சம் கிரேசியாக இருக்க மாதிரி வந்து நரேட்டருக்கு வந்து தெரியுது. I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. Without answering me, he asked Nagin uncle who the gentleman was and what he did. Nagin uncle replied, Sasanka Sanyal. What can be done? He leads a cursed life, gone crazy I think, but has not forgotten any incident of the past. Sold his lands to get his only daughter married. He lost his wife and only son last year. Since then he is somewhat changed, not really normal. Where does he stay? He stays with a friend of his father's, Jogesh Kabir Raj. Sasanka comes here, has tea and biscuits and always remembers to pay, having an acute sense of self-respect. But how long things will remain like this, I don't know. So, இந்த சான்யால் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறத பார்த்தோன்னே ஆதித்யாவோட எக்ஸ்ப்ரெஷனில் வந்து நிறைய சேஞ்ச் இருக்குது சடனாக. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டால் அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் நாகின் அங்கிள் கிட்ட கேட்குறாரு, அவர் யார், அவர் இப்போ என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாகின் அங்கிள் சொல்கிறாரு, அவர் பேர் வந்து சசங்கா சான்யால். என்ன செய்ய முடியும், அவருக்கு வந்து ஒரு கர்ஸ்டு லைஃப் அமைஞ்சிருக்கு. அவர் வந்து கொஞ்சம் கிரேசி ஆயிட்டாரு, அதாவது கொஞ்சம் பைத்தியமாக ஆயிட்டாரு.
அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரோட பிஹேவியர்ஸ் இப்படிலாம் இருக்கு. பட் ஆனால் பழசுல நடந்த இன்சிடென்ட்ல ஒன்று கூட அவர் மறக்கல. அவரோட ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக எல்லா லேண்டையும் வித்துட்டாரு. லாஸ்ட் இயர் அவங்க ஒய்ஃபும் அவரோட ஒரே பையனும் இறந்துட்டாங்க. அதுலேருந்து தான் இவர் இப்படி மாறிட்டாரு. எப்பவுமே வந்து அவர் இங்கே வருவார், டீ அண்ட் பிஸ்கட் சாப்பிடுவார். ஆனால் காசு கொடுக்கணும்னு நினைப்பாரு, ஆனால் அவர்கிட்ட இருக்காது. பட் எவ்வளோ நாள் இந்த மாதிரி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே அவர் இருக்காரு இப்போது, ஸ்டே பண்ணியிருக்காருன்னு கேட்குறாரு ஆதித்யா. அதுக்கு வந்து சொல்கிறாரு, அவர் வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஜோகேஷ் கபீர்ராஜ் அப்படின்ற ஒருத்தரோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. Having paid our bill and ascertained the location of Jogesh Kabiraj's house, we got into the car. Aditya was at the wheel. He expressed the wish to visit his house. So, do you want to see your house after all? I said. It has become essential to do so, Aditya replied. His nerves seemed overwrought for some reason. We soon reached the house, which was surrounded by high walls. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. ஸோ அவங்களோட பில்லை பே பண்ணதுக்கப்புறமா, நாகின் அங்கிள் டீ ஷாப்பில் பில்லை பே பண்ணதுக்கப்புறமா வந்து ஜோகேஷ் கபீர்ராஜோட வீடு எங்கே இருக்குது அப்படின்றத நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டதுக்கப்புறமா அவங்க காரில் ஏறுறாங்க. ஆதித்யா தான் டிரைவ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அவரோட ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீ வந்து உன்னோட வீடை போய் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அதுக்கான ஒரு அவசியமான ஒரு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட நர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ராட்டாக இருக்குது. அதாவது ரொம்ப அப்செட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ எதனாலன்னு தெரியல. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க ரீச் ஆகுறாங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹை வால்ஸ் வந்து சுற்றி கட்டியிருக்காங்க. பாழடைந்து போயிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக அந்த காலத்தில் இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு லுக் இருக்கு. We entered the building, climbed up the stairs and reached the attic on the second floor of the house. This was my favorite room, said Aditya. The attic has always been a favorite with children. It is in the attic that the child seems to be in a world of its own. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்புறமா வந்து ஸ்டேர்ஸ் படி ஏறி போகிறாங்க. போனோடனே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு அட்டிக் ஒன்று இருக்குது. நான் முன்னாடியே காமிச்சேன் இல்லையா ஒரு பிக்சரில், அந்த அட்டிக்கு ரீச் ஆகுறாங்க. ஆதித்யா சொல்கிறாரு, இதுதான் என்னோட ஃபேவரட் ரூம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே அட்டிக் தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அங்கே தான் போய் குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு குழந்தைங்களோட ஒரு உலகம் மாதிரி இருக்கும். A portion of a wall of the attic had crumbled down, and through the window that had been created, we could see the sky, the fields, a part of the rice mill, the spire of the old temple. In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. The floor was strewn with twigs and straw and pigeon droppings. Among other things, there was a broken cricket bat, the remains of an armchair, and a wooden packing case. ஸோ அட்டிக்கில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ அட்டிக்கோட ஒரு பக்கம் வால் வந்து க்ரம்பிள் டவுன்னா அப்படியே உடஞ்சி போயிருக்கு. அண்ட் விண்டோ, அந்த அட்டிக் வழியாக இருக்கிற விண்டோவில் வந்து அவங்க வந்து ஸ்கை, த ஃபீல்ட்ஸ், ரைஸ் மில், அப்புறம் ஸ்பயர் ஆஃப் த ஓல்ட் டெம்பிள், அதாவது அந்த டெம்பிளோட கோபுர உச்சி, இது எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியுது. இந்த ஹோல் ஹவுஸ்லேயே வந்து அட்டிக் தான் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு பை விண்ட் அண்ட் வெதர். அந்த அட்டிக்கோட ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விக்ஸ், ஸ்ட்ரா, மரக்கிளைகள், புல், அப்புறமா வந்து பிஜின் ட்ராப்பிங்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கிரிக்கெட் பேட் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஆர்ம் சேரோட ரிமைன்ஸ், உடஞ்சி போன ஒரு சேரோட ரிமைன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு உடன் பேக்கிங் கேஸும் இருக்குது. Aditya got on top of the packing case and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell to the ground. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. When I asked him what it was, he said, "You'll get to know very soon." ஸோ ஆதித்யா வந்து மேலே ஏறி அந்த அட்டிக்கு மேலே ஏறி பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாத்தையும் புஷ் பண்ணிவிட்டு உள்ள வென்டிலேட்டருக்குள்ளே பார்க்குறாரு. அங்கே வந்து ஒரு ஸ்பேரோ ஒரு நெஸ்ட் இருக்குது. அதை தள்ளிட்டு பார்க்கும்போது அந்த பார்ட் ஆஃப் த ஸ்பேரோ நெஸ்ட் கீழே விழுந்துடுது. ஆனால் வந்து அவர் நல்ல பெருமூச்சு விட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு.
என்னது அப்படின்னு நரேட்டர் கேட்குறாரு. உனக்கு சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. We next went to a jeweler's to find out the weight of the article. The jeweler remarked that it was an antique. Our next stop was the house of Jogesh Kabir Raj. Though I was a little curious, I didn't ask Aditya anything. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஜுவல்லர் ஷாப்க்கு போயிட்டு அவங்க எடுத்த அந்த ஆர்டிக்கிளோட வெயிட் என்னன்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த ஜுவல்லர் சொல்கிறாரு இது வந்து ஒரு ஆன்டிக், அதாவது பழங்காலத்து பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதனோட விலையும் என்னன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அவங்க ஜோகேஷ் கபீர் ராஜ் எங்கே அந்த சசங்கா சானியால் இருக்காரோ அந்த வீட்டுக்கு போகிறாங்க. நரேட்டருக்கு வந்து ஒன்றும் புரியல, எதுக்காக என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனாலும் ஆதித்யாவை அவர் எதுவும் கேட்காம போகிறாரு. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. Sasanka uncle was busy reciting verses from Tagore. When he had finished, Aditya asked, "May we come in?" He turned and faced us. ஸோ அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு சசங்கா சானியால் இருக்கிற ரூம்குள்ளே போகிறாங்க. அவர் வந்து தாகூரோட அந்த போயம் வந்து ரிசைட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் திரும்பி பார்க்குறாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறமா வந்து no one visits me, he said in an unperturbed manner. Would you mind if we come in? Come in. Except for a charpoy, there was nothing else to sit on, so we remained standing. Do you remember Aditya Narayan Chowdhury? Aditya asked him. ஸோ நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டோன்னா சசங்கா சொல்கிறாரு, யாருமே என்னை பார்க்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு, ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டு மேனரில். நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு திருப்பியும் கேட்குறாங்க. வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு சார்பாயை தவிர வேறு எதுவுமே இல்லை உட்காரத்துக்கு. ஸோ அதனால் அவங்க நின்றுட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆதித்யா நாராயண் சௌத்ரியை ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆதித்யா கேட்குறாரு. உடனே வந்து அதுக்கு அந்த சசங்கா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Of course, said the gentleman, the spoiled child of affluent parents was a fairly good student but could never beat me. He was extremely jealous of me and he used to tell lies. I know, said Aditya. He then took out a packet from his pocket and handing it over to him said, "This is for you from Aditya." ஸோ ஆதித்யா நாராயண் சௌத்ரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே வந்து அந்த சசங்கா சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் ஞாபகம் இருக்குது. அவன் வந்து ஒரு ரொம்ப பணக்கார, அஃப்ளூவெண்ட்னா பணக்காரங்கன்னு அர்த்தம். ஸோ அதாவது வெல்த் அதிகமாக இருக்கவங்கள அஃப்ளூவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பணக்கார பேரண்ட்ஸோட ஒரு ஸ்பாயில்டு சைல்டு, ரொம்ப வந்து தீய வழியில் போன ஒரு பையன். அவன் வந்து நல்லா படிப்பான், ஆனால் வந்து என்ன எப்போதுமே அவன் பீட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப பொறாமை என் மேலே அண்ட் நிறைய பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன பேக்கெட் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அதை வந்து கொடுத்துட்டு இது உங்களுக்கு தான் ஆதித்யா கிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. What is it? He asked. Money. Money? How much money? 150 rupees. He has said that he will be happy if you accept it. Shall I laugh or cry? Aditya has given me money. Why this sudden generosity? Man does change with time. Perhaps Aditya is not the same Aditya as before. A change? I got the price. I could not bear it. He took it from me to show his father and never returned it to me. Said that there was a hole in his pocket and it had fallen through it. This is the price of the medal. It is yours. Sasanka Sanyal was amazed. He stared at Aditya and said, "The price of the medal? That could not be more than 5 rupees. It was a silver medal. Silver is now 30 times costlier than before." ஸோ ஆதித்யா வந்து அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு பேக்கெட் எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. என்ன இதுன்னு கேட்குறாரு. மணின்னு சொல்கிறாரு. மணியா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. 150 rupeesன்னு சொல்கிறாரு. நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆதித்யா ஹாப்பியாக இருப்பாருன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அழுவுறதா சிரிக்கிறதா? ஆதித்யா எனக்கு பணம் கொடுத்துருக்கானா? எதுக்கு இந்த சடனாக எதுக்கு அவனுக்கு இவ்வளோ தாராள மனப்பான்மைன்னு கேட்குறாரு. எல்லாருமே வந்து டைம் போக போக மாறுவாங்க. ஸோ ஆதித்யா வந்து முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, மாறிட்டானா? நான் வந்து ஒரு ப்ரைஸ் வாங்கினேன், ஆனால் வந்து அவனால் அதை தாங்கிக்க முடியல. என்கிட்டேருந்து அதை வாங்கிட்டு போனால் அவங்க அப்பாவுக்கு காமிச்சிட்டு வரேன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் அதை ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. அவன் சொன்னான் என் பாக்கெட்டில் ஒரு ஹோல் இருந்தது, அது வழியாக அந்த ப்ரைஸ் விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு.
சசங்கா சானியால். அதுக்கு ஆதித்யா சொல்றாரு, இதுதான் அந்த மெடலோட ப்ரைஸ், இது உங்களுக்கு தான், உங்களோட தான் அப்படின்னு சொல்றாரு. சசங்கா சானியாலுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஆதித்யாவை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, ப்ரைஸ் ஆஃப் த மெடலா, மெடல் ஒரு 5 ரூபா கூட இருக்காதே, அது ஜஸ்ட் சில்வர் மெடல் தானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆதித்யா சொல்றாரு, சில்வர் வந்து அப்போ இருந்ததை விட இப்போ 30 times காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. Really, I had no news of that, but Sasanka uncle looked at the 15 10 rupee notes in his hand and then looked at Aditya. There was a completely new expression on his face. He said, Aditya, this smacks too much of charity, doesn't it? We remained silent. Peering intently at Aditya, Sasanka Sanyal smiled and said, I had recognized you at Nagin uncle's tea shop by that mole on your right cheek. I could see you had not recognized me, so I recited the same poem that I had recited on the prize giving day, on purpose, so that you may remember. Then when you came to visit me, I couldn't help venting my anger on you. ஸோ சில்வர் வந்து அவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது கேட்டதுக்கு அப்புறமா சசங்கா சொல்றாரு, அப்படியா, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 10 rupee நோட்ஸை வந்து அவர் பார்த்துட்டு ஆதித்யாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் முகத்துல ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஆதித்யாவை பார்த்து கேட்குறாரு, திஸ் மேக்ஸ் டூ மச் ஆஃப் சேரிட்டி டசன்ட் இட் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இது ரொம்ப அதிகமான ஒரு நன்கொடை இல்லையா ஆதித்யா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க அமைதியா இருக்காங்க. ஸோ ஆதித்யா வந்து இன்னுமே ரொம்ப அவரை பார்த்துட்டு சசங்கா வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சொல்றாரு, நாகன் அங்கிள் டீ ஷாப்லேயே வந்து நான் உன்னை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட ரைட் சீக்ல இருக்கிற அந்த மூல், அந்த மச்சத்தை வச்சு நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நீ என்னை அடையாளம் கண்டுபிடிக்கல. அதனால தான் வந்து நான் வேணும்னே வந்து ப்ரைஸ் கிவிங் டே அன்னைக்கு நான் ரிசைட் பண்ண அந்த தாகூரோட போயமை வந்து ரிசைட் பண்ணேன், ஸோ தட் நீ என்ன அடையாளம் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ என்னை தேடி இங்கே வந்ததுக்கப்புறம் உன் மேலே இருக்கிற கோவத்தை வந்து நான் காமிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. You have done the right thing. Your grievances are absolutely justified, but I will be happy if you accept the money, said Aditya. நீங்க வந்து கரெக்டான விஷயம் தான் செஞ்சிருக்கீங்க. உங்களோட சோகம், கிரீவன்சஸ் அப்படின்றது சோகம், இது வந்து கண்டிப்பா வந்து நியாயமானது தான். இந்த பணத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் வந்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஆதித்யா சொல்றாரு. Sasaka Sanyal shook his head and said, no, money will soon be spent. I would have preferred to have the medal if it were possible. I would have forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back. So the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. Shriman Sasanka Sanyal's special prize for recitation 1948 was still clearly engraved on it. Translated from the Bengali story Chilokota. So இவர் வந்து சொல்றாரு, சசங்கா வந்து சொல்றாரு, மணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நான் ஹாப்பியாவே ஆதித்யா சொல்றாரு இல்லையா. அதுக்கு சசங்கா வந்து தலையாட்டிட்டே சொல்றாரு, இல்லை மணி வந்து சீக்கிரமே செலவழிஞ்சிடும். நான் வந்து அந்த மெடலை எனக்கு நீ வந்து கொடுத்துருந்தேன்னா நான் இன்னுமே லைக் பண்ணியிருப்பேன். நான் வந்து அந்த என்னோட சின்ன வயசுல நடந்த அந்த அன்பிளசன்ட் இன்சிடென்ட்டை வந்து நான் வந்து மறந்துருப்பேன், அந்த மெடல் எனக்கு வந்து கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மெடலை வந்து அவங்க திருப்பி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. 29 long years அந்த மெடல் வந்து அட்டிக்ல வந்து இருந்தது. அதை எடுத்து அதனோட ஆக்சுவல் ஓனர்கிட்டயே அதை கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஸ்ரீமன் சசங்கா சான்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரிசைட்டேஷன் 1948ன்னு கிளியராக அதில் வந்து என்கிரேவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பெங்காலி ஸ்டோரி சிலகோதா அப்படின்ற ஸ்டோரி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. About the author பாருங்க, Satyajit Ray was an Indian filmmaker, screenwriter, graphic artist, music composer and author. He was born in Kolkata. He authored several short stories and novels meant primarily for young children and teenagers. He revived the children's magazine Sandesh, which his grandfather had started in 1913, and edited it until his death in 1992. Ray was more interested in writing rather than filmmaking. His stories have been translated in Europe, the United States, and many other countries. Ray received many awards, including 32 National Film Awards by the Government of India, notably the Padma Bhushan in 1965 and the highest civilian honor, Bharat Ratna, shortly before his death. ஸோ சத்யஜித் ரே அப்படின்றவர் வந்து நம்ம இந்தியன் ஃபில்ம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர் அண்ட் ஆத்தர். அவர் வந்து கொல்கட்டாவில் பிறந்தார். நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. பர்டிகுலராக யங் சில்ட்ரனுக்கும் டீனேஜர்ஸ்க்கும்
மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காரு, நாவல்ஸும் எழுதியிருக்காரு. அவர் வந்து சில்ட்ரன்ஸ் மேகசின் சண்டேஷ் அப்படின்ற மேகசினை வந்து எடிட்டராக வந்து இருந்தார். அது அவங்க கிராண்ட் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா இவர் எடுத்து இவர் இறக்குற வரைக்கும் அது நடத்திட்டு இருந்தார். அவருக்கு ஃபில்ம் மேக்கிங்கோட எழுதுறது தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டோரிஸ் வந்து யூரோப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் நிறைய கண்ட்ரீஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 32 நேஷ்னல் ஃபில்ம் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் 1965, அதுக்கப்புறம் பாரத் ரத்னா அவர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினார். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஆதித்யா செய்த ஒரு தவறு, அந்த தவறை வந்து எப்படி வந்து அவர் வந்து 29 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அதை வந்து மாற்றி அமைக்கிறாரு, அதை வந்து சரி செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஒரு மாரல் இது. நம்ம எப்பயோ எந்த தருணத்துலேயோ ஏதோ ஒரு சின்ன தவறு செய்திருக்கலாம், ஆனால் அது வந்து யாரையோ ஒருத்தரை ரொம்பவே பாதிச்சிருக்கலாம். ஸோ அதை சரிப்படுத்துகிற ஒரு தருணம் நம்மளுக்கு கிடைக்கும் போது, ஒரு டைம் கிடைக்கும் போது டெஃபினட்டாக வந்து we have to use. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் மீ. இதில் வந்து நன்கட்டைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நன்கட்டை அப்படின்றது வந்து ஒரு ஆத்தென்டிக் இந்தியன் ஸ்வீட் விச் இஸ் பாப்புலர் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அது ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும். ஸோ க்ளாசரி கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிடணும். அண்ட் தென் 2 marks அண்ட் பேராகிராஃப் கொஷின்ஸ் இந்த லெசனில் இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் படிச்சிடுங்க. So in the lesson வந்து we are completing, and if you have any doubts please feel free to comment me. I will clarify your doubts, and thank you for watching this video.